வணக்கம். மிரர் இமேஜ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு சம்மாவது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. இப்ப டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து ரீசெண்டா ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் கீழே இந்த கொஸ்டின் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற சில ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க. யூஸ்வலா இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 11:20 இல்லையா, 11:20 இந்த டைம் வந்து மிரர் இமேஜ்ல இருக்கு. இது வந்து ரியல் டைமுக்கு மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது இப்போ யூஸ்வலா எப்படி போடுவோம் அப்படின்னா, இப்போ 1 to 11 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து 11:16 இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே 11 to 1 அதாவது 11:15, 11:30, 11:45, 12, 12:15 இந்த மாதிரி இதுல இருந்து 12:45, 12:50 வரைக்கும் 12:50, 1 o'clock, 12:50, 12:60 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து 23:60 மைனஸ் பண்ணிக்கணும். ஆனா நான் சொல்ல போற ட்ரிக்கு இது கூட நம்ம பண்ண வேண்டியது இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்து அவங்க டைம் கேட்டாலும் இல்ல இந்த டைம் மட்டும் கொடுத்து மிரர் இமேஜ் இட் சீன்ஸ் மிரர் இமேஜ்ல வந்து 11:20 அப்ப வந்து ரியல் டைம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, வேர்ட்ஸ்ல கூட கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி நீங்களே போட்டுங்க, ஒரு கிளாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுல வந்து அந்த மினிட் ஹேண்டையும் ஹார் ஹேண்டையும் மினிட் ஹேண்டையும் நம்ம வரைஞ்சுக்கணும். ஓகேவா? வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இப்ப இதுல என்ன கொடுக்குறாங்க 11:20 இல்லையா, அப்ப 11 o'clock வந்து மினிட் ஹேண்ட். 11:20 அப்படிங்கும் போது 11 விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடும் இல்லையா, அது கரெக்டா போடணும். ஸோ 11 விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடும் 11:20 அப்படிங்கும் போது. ஸோ 11க்கும் 12க்கும் கொஞ்சம் நடுவாண்ட போடுற மாதிரி போட்டுட்டு 20 அப்படின்னா 4 o'clock மினிட் ஹேண்ட் வந்து 4 கிட்ட கரெக்டா போடுற மாதிரி போட்டுக்கணும். இப்ப உள்ள இருக்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் காமிக்கிற டைம். வெளியே நம்ம போடுறது பாருங்க, சேம் அதே 12 இப்படி 1 2 3 போடுறதுக்கு பதிலா இப்படி 1 2 3 போட்டுக்குங்க. ஸோ இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது 12. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, அதே சேம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஹார் ஹேண்ட் தான் பார்க்குறோம். ஹார் ஹேண்டில் என்ன சொல்லுது, 11க்கும் 12க்கும் நடுவில் இருக்கு. ஆனா நம்ம பார்க்க போறது இதை பார்க்க கூடாது, இது வந்து கொஸ்டின் கொடுத்தது. ஓகே, நம்ம ஆன்சர் இதுல இருந்து தான் போடணும். ஸோ பெரிய சர்க்கிள்ல தான் நம்ம வந்து பார்க்கணும். வெளியே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்பர்ஸ் தான் கம்பல்சரி பார்க்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்கு, 12க்கும் 1க்கு நடுவுல ஹார் ஹேண்ட் வருது. அப்ப இது வந்து 12. ஓகேவா? அப்ப ஹார் என்ன வரும் உங்களுக்கு, 12ன்னு போடுறோம். மினிட் ஹேண்ட் பாருங்க 4 அப்படிங்க, இங்க உள்ள 4 வெளியே எங்க வருது, 8 கிட்ட வருது. 8 அப்படின்னா என்ன, 40 தானே, 35 40. சோ அப்ப 40. அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1240. ஈஸியா இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சம். சோ இந்த சம் பார்க்கலாமா? சோ இது பாருங்க 12:15 சொல்லியிருக்காங்களா. சோ 12:15 அப்படின்னா 12 தாண்டுது. அப்ப 12க்கும் 1க்கும் நடுவுல கொஞ்சம் வந்துருது இல்லையா. சோ அப்ப கொஞ்சம் இந்த பக்கம் போட்டுக்கிறோம். அப்ப 15 அப்படிங்கும் போது 3க்கு நேரா இருக்குமா. சோ இப்படிங்கும் போது நம்ம வெளியே ஆன்சர் எப்படி கொண்டு வருவோம், 12 இங்க வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சோ இப்ப நம்ம வெளியே தானே பார்ப்போம். அப்ப இது வந்து ஹார் ஹேண்ட் எங்க வருது உங்களுக்கு, 11க்கும் 12க்கும் நடுவுல வருது இல்லையா. 11க்கு மேல முக்காவாசி இங்க வருதா. சோ இது வரைக்கும் வந்திருக்கும். சோ ஹார் ஹேண்ட் இங்க வருது, 11க்கும் 12க்கும் நடுவுல வருதா. சோ அப்ப நம்ம ஹார்ல வந்து 11 போடணும். மினிட் ஹேண்ட் எங்க வருது, 9 கிட்ட வருது. 9 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன, 45. அப்ப 45. இப்ப 11:45 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். ஈஸியா இருக்கா? 2-3 சம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் டக்குன்னு போட்டுக்கலாம். இல்ல நீங்க நார்மலா இப்படி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி போடுவீங்க, 11:20 அப்படின்னா 11:20 அப்படின்னா அதை வந்து 11:60 மைனஸ் பண்ணணும். ஸோ 11:60 11:20 மைனஸ் பண்ணீங்கன்னா 40 அப்படின்னு வரும். ஸோ 40 நார்மலா 40 0040 அப்படிங்கிறது என்ன, 1240 தான். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் 11க்கு மேல வரது எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், 11க்கு மேல வந்துச்சுனாவே 23:60 வந்து மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இப்ப 11:20 நம்ம என்ன பண்ணணும், 23 இல்ல நீங்க அப்படியே 11:60 வச்சே வந்து 00 வந்தா கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா டைம் போட்டுறீங்கன்னா ஓகே. இல்ல கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து 11க்கு மேல வரும்போது 23:60 இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். 23:60 அப்படின்னு போட்டு இப்ப 11:20 மைனஸ் பண்ணணும். 11:20 மைனஸ் பண்ணீங்கன்னா 60ல 20 போச்சுன்னா 40.
23 அது வந்து 2, இது 1. அப்போ 1240ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வந்துருது இல்லையா? ஸோ இந்த சம் பாருங்க, 1215 எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? 12 இது வந்து 15. ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க? 60ல 15 போச்சுன்னா 45, 23ல 2 போச்சுன்னா 1, 2 1 போச்சுன்னா 1145. ஓகேவா? ஸோ இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.